அனைத்து மக்களுக்கும் உண்மையாக இருந்தேன். மனசாட்சியின்படியே செயல்பட்டேன். என் சக்தியை மீறி உழைத்தேன். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படும். திமுகவின் தலைவர் எங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எஸ், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இவருதான். இன்னைக்கு தமிழக முதல்வராக ஜெயிச்சிருக்கிற திரு விஜய் அவர்களுக்காக சாகரன்னு சொன்னவங்க தான் அதிகம். ஒருத்தங்க கூட உருப்படியா அவருக்காக ஒரு வார்த்தை பேசினது இல்ல. ஆனா இன்னைக்கு தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறமும் எத்தனை எத்தனை இதயங்கள் எங்க தலைவருக்காக இல்ல எங்க அப்பாவுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு சாபம் விட்ட அந்த பெரியவர்கிட்ட நாங்க பணிவா ஒரு விஷயத்த கேட்டுக்கிறோம். எங்க அப்பாவுக்கு என்னைக்கும் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கம். யாருக்கும் சாபம் விட்டு பழக்கம் இல்ல. தனக்காக ஒரு இடத்துலயும் ஒரு வார்த்தை கூட பேசிராத எச் ராஜாவுக்காகவும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்காகவும் போய் நின்னவர் தான் எங்க அப்பா. மிக கடும் சொற்களால பேசிக்கிட்டு இருந்த சீமானுக்காகவும் பேசினவர் தான் எங்க அப்பா. இப்படி தான் எதிரிகளுக்கே ஆறுதலாக நின்ன எங்க அப்பா தன்னோட தொகுதி மக்களுக்கு சாபமா கொடுத்துட போறாரு. அப்பாவின் பேரால அந்த தொகுதியில இருக்க நம்ம அண்ணன் தம்பிக யாரும் அவங்கள சபிச்சிடாதீங்க. உங்க ஆற்றாமையின் கண்ணீர் ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் வந்துகிட்டேதான் இருக்கு. ஸ்டாலின் தோத்ததுக்கு நாங்க அழுததெல்லாம் பெருசு இல்ல. எங்க அப்பா உண்மையாலுமே தோக்கல. அப்பாவுக்காக எத்தனை எத்தனை ஆறுதல்கள், இத்தனை ஆறுதல்களையும் நம்ம அப்பாவுக்காக அள்ளி கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பா திருப்பி நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு ஆறுதல் சொல்லி பலரும் பேசிட்டு வரீங்க. உங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு, உங்கள் வலிமையால் வலிமை பெற்ற எனக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? நாம் அனைவரும் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். அந்த உணர்வோடு தொடர்ந்து பயணிப்போம். உங்க உழைப்பால் கிடைச்சதுதான் 1.54 கோடி வாக்குகள். உங்கள் உழைப்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தலைமை தொண்டன் என்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கப்பா எங்கப்பா. இது எதுவும் எங்க அப்பாக்கான ஆறுதல் கிடையாதுங்க. எங்களை நாங்களே ஆறுதல் படுத்திக்கிறதுக்காகவும் அல்ல. நேத்தே எங்க வேலைய நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இதோ திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்த 1.54 கோடி மக்களுக்கும் நன்றி. உங்களோட நம்பிக்கைய வென்றெடுத்திருக்கோம் கடந்த 5 ஆண்டுகள்ல. மீண்டும் உங்கள் நம்பிக்கையை வென்றெடுப்போம், இன்னும் மிக அதிகமா. திமுக கூட்டணிக்கு வாக்களித்த உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் மிக பெரிய நன்றி. தலைவர் வழியில் அடுத்த ஆட்சி அமைக்க போகும் கட்சிக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்ற பேர் இருக்கும் வரை அண்ணா ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கெரியும் வரை கலைஞர் ஆண்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மாணவனின் உணவிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார். இனி எங்க அப்பான்னு இன்னும் உரிமையோட பேசுவோம். ஏன் தெரியுமா? இனி அவரு எங்களுக்கான அப்பா. மறுபடியும் உங்க எல்லாத்துக்கான அப்பாவா மாறுற வரைக்கும் கழக தலைவரா ஸ்டாலின் என்னைக்கும் எங்க கூட இருப்பாரு. ஒரு முதல்வராக இந்த மாநிலத்திற்கு எல்லாத்துக்கூடயும் இருக்கணும். கழக தலைவராக எங்க ஒவ்வொருவரின் உயிரிலும் கலந்திருப்பவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சியில் ஆளும் கட்சி திமுகவுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவு பங்கு எதிர்கட்சி திமுகவுக்கும் இருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கும் போது அரசு மக்களுக்காக பேசும், எதிர்கட்சியா இருக்கும் போது கட்சி மக்களுக்காக பேசும். இது கூட எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிற ஆறுதல் தான். 2-3 நாள் எங்களுக்கும் கவலையா தான் இருக்கும். மீண்டும் வருவோம், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க மீண்டும் வருவோம். இந்த தமிழ்நாடு எப்பவுமே ஒரு தவற செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த நாடு என்னதான் தவறு செஞ்சாலும் கட்சி அந்த வேலையை திருத்தற்கான வேலையை மட்டும்தான் பார்க்கும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். இந்த சிக்கலை எல்லாம் நிவர்த்தி பண்ணும். நாங்க எத்தனையோ தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கோம், தொடர்ந்து ஒரே ஒரு தடவையாவது திமுகக்கு தொடர்ந்து ஆட்சியை கொடுங்கன்னு. கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை இலக்கு வளர்ச்சியை தொட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே. முதல் 3 வருஷம் இந்த இலக்கை எட்டுவதற்கான எல்லா வழிகளையும் அமைச்சாரு. அடுத்த 2 வருஷத்துல இந்த வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. இந்த ஒரு முறை திமுக வெற்றி பெற்றிருந்தா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிய யாராலையும் தடுத்திருக்க முடியாது.
தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக வந்தவர் அல்ல விஜய். என்ன நடந்தாலும் அவர் திமுக ஆட்சியின் நீட்சியத்தான் நடத்த முடியும். ஆனா இந்த வளர்ச்சியை தடுக்க வந்ததுதான் பாஜக. இந்தியால பாஜகக்கு எதிராக இருந்தது 3 பேர். மம்தா பானர்ஜி அவர்கள், பினராயி விஜயன் அவர்கள், நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 3 பேத்தையும் ஒரே மாதிரி தோக்கடிச்சிருக்கு பாஜக. மத்த 2 பேரு என்ன ஆவாங்கன்னு தெரியல. ஆனா இது தமிழ்நாட்டுல இருக்கிறது திமுக. மத்த கட்சியெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தா மட்டும்தான் பேசும், வேலை பார்க்கும். திமுக மக்களுக்காக என்னைக்கும் களத்துலதான் நிற்கும். மக்களாகிய நமக்குத்தான் நன்றி உணர்ச்சி இல்லாம போகுது. மாற்றம், இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இது நமக்கு ஏமாற்றமா தான் முடியும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல வரல. யாரு வந்தாலும் தமிழ்நாட்டுல இனி ஸ்டாலின் ஆட்சியத்தான் நடத்த முடியும். எங்க பெண்கள் பேருந்துல போகிற வரைக்கும், எங்க குடும்ப தலைவிகளுக்கு பணம் வரும் வரை, எங்க மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை வரும் வரை இந்த மண்ணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆண்டுட்டு இருக்காரு. அப்பா நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. எங்க மதித்தோழர் சொன்ன மாதிரி உங்கள் கரம் பிடித்து நிற்கிறோம், வழி நடத்துங்கள். உங்கள் வழியில் எப்பவுமே வந்துட்டே தான் இருப்போம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தாத்தாவை போல், அப்பாவை போல், இனி எங்கள் அண்ணனை போல் தமிழ்நாடு இனி சிறந்த எதிர்கட்சி தலைவரை பார்க்க போகுது. நீங்க தாத்தாவின் வாரிசு அல்ல, தாத்தாவின் கொள்கை வாரிசு. நீங்க அப்பாவின் வாரிசு அல்ல, அப்பாவின் உழைப்பு வாரிசு. நீங்கள் எங்கள் அண்ணன் உதயநிதி. தமிழ்நாடு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. அப்பாவின் கரம் பிடித்து அண்ணனின் வழியில் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.